திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, காகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையில் மன்னா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உணர்வை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருப்படிகள் போற்றி போற்றி. அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உணர்வை அருள்மிகு ரிசவேஸ்வரம் பெருமான் திருப்படிகள் போற்றி போற்றி. எம்பிரான் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருவாசகத்தினுடைய தொடர் சிந்தனை நடுவில் 2 முறை நம்ம சிந்திக்க முடியல. சென்ற முறையும் நம்ம காலையில் சிவபூசை அமர்வை நிறைவு செய்துட்டு மதியம் திரும்ப கண்ணப்ப நாயனாருடைய புராணத்திற்கு சென்று விட்டோம். இன்றைக்கும் கண்ணப்ப நாயனார் புராணம் இதுவரைக்கும் நமக்கு மதிய அமர்வுலையும் தொடர வேண்டிய சூழல். அதை அடுத்து இப்போது திரும்ப நம்ம திருவாசகத்திற்குள் ஏறத்தாழ 2 மாதங்களுக்கு பின்னாக நம்ம நுழைகிறோம். இதுவரைக்கும் நம்ம எந்த பகுதி பார்த்துருக்கோம்? திருவெம்பாவை 3 பாடல்கள் நாம் சிந்தித்திருந்தோம். 4வது பாடலிலிருந்து இப்போது சிந்திக்க வேண்டும். பொன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோமம் வளவும் கண்ணை துயின்றவமேன் காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு நீ யானை பாடி கசிந்துள்ளம் உள்ளுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோரெம்பாவாய். ஒன் நித்தில நகையாய். நித்தில நகை முத்து போன்ற புன்னகை உடைய பெண்ணே. இது என்ன? திருவெம்பாவையில் நம்ம முன்னாலே பார்த்தோம். பெண்கள் எல்லாம் கூடி நீராட போகும்போது ஒன்றாக இணைந்து செல்லும் போது ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு வீட்டினுடைய வாயிலில் நின்று அந்த வீட்டு பெண்ணை எழுப்பி அழைத்து கொண்டு செல்வார்கள். அப்படி செல்லுகின்ற போது அங்கு ஒரு வீட்டினுடைய வாயிலில் நின்று கேட்கிறார்கள், ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ. முத்து போன்ற பல்வரிசையுடைய புன்னகை சிந்தக்கூடிய பெண்ணே, இன்னும் விடியலையா உனக்கு அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து கேட்கிற. இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. அவ தூங்கிட்டே கேட்கிறா, எல்லாரும் வந்துட்டாங்களா? இப்போ பல இடங்கள்ல போனோம்னா, ஒரு கூட்டமா போனோம்னா இப்ப எல்லாரும் வந்துட்டாங்களா? ஏன்னா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்தாதான் இவருக்கு மரியாதை. முன்னாலேயே போய் உட்காந்துருந்தா மரியாதை இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப எல்லாரும் வந்துட்டாங்களா? அப்ப நான் கிளம்பி வரட்டுமா? ஏன்னா அப்பதான் விஐபி அப்படின்னு அது மாதிரி அந்த பொண்ணு கேட்கிறார். வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எல்லாரும் வந்துட்டாங்களா? அதுக்கு சொல்ல எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோமவளும். அதாம எண்ணிட்டு இருக்கிற எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவளு கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. நீ தூங்கி தூங்கி இப்படி காலத்தை கழிக்காதே, அவமே போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை, விண்ணுக்கு மருந்தாக இருக்கக்கூடிய பெருமான், வேத விழுப்பொருளை வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் கண்ணுக்கு இனியான். இப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? கண்ணுக்கு இனியவன். அந்த கண்ணுக்கு இனியானை வாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்றுருகையான் மாட்டோம். இதான் சொல்லுவே பெருமான் இடத்துல எங்களுக்கெல்லாம் அன்புள்ள அவரை நெக்கு உருகி நாங்கெல்லாம் பாட மாட்டோம்னு சொல்றியே. அப்படியே நீ பாடணும்னா நீயே வந்து பாடுப்பா. வந்து பாடி எண்ணிக்குறையில் துயிலேலோரெம்பாவாய். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு நான் தான் பெருமானிடத்துல அன்புடையவள்,
நான் தான் உள்ளம் கசிந்து உருகி பாடுவேன்னா சொல்லுவியே, இப்ப நீ இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம், அந்த மற்ற பெண்கள் எல்லாம் இந்த பெண்ணை எழுப்புகின்றார்கள் என்று அந்த காட்சியை காட்டுகின்றார். மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாடூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாழமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மையாட் கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடீனும் உணராய் உணராய்கான் ஏல குழலி பரிசேலோரெம்பாவாய். மாலரியா நான்முகனும் காணாமலை திருவண்ணாமலை, திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத மலை. பெருமான் அக்னி வடிவமாக நின்றபோது, சோதி வடிவமாக நின்றபோது, திருமால் பன்றியாய் கீழே திருவடியை தேடி போன போதும், பிரம்மன் மேலே அன்னப்பறவையாய் மாறி தேடிய போதும் காணாமல் திகைத்து நின்றார்கள். அப்படிப்பட்ட சிவபெருமானை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பெண்ணே, என்று சொல்லக்கூடிய பெண்ணே, பாலூரு தேன்வாய் படிரி, அப்படியே பால் மாறி தேன் மாறி இஷ்டத்துக்கு அந்த அதையெல்லாம் அடிச்சு விடுற பெண்ணே, அப்படியே என்னென்னமோ அந்த பெண்ணு வாயால அப்படி இப்படி என்றெல்லாம் பெருமானுடைய புகழை நான் பாடுவேன் பேசுவேன்லாம் சொல்ற பெண்ணே படிரி அப்படின்னு சொன்னா அதிகமா வாய் பேசக்கூடிய பெண்ணே. அதுவும் எப்படி பேசுறது? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது. நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து, நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான தங்கமே, ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைவார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. நல்ல ஒரு கண்ணதாசன் நல்ல அருமையா இலக்கிய செய்திகள்லாம் எடுத்து பாடியிருப்பார். அதுல அந்த கடைசி பகுதியில் சொல்லுவார், இது வந்து திருக்குறிப்பு தொண்டு நாயனாருடைய வரலாற்றை பற்றி திருவருட்செல்வரில் சொல்லும் போது வரக்கூடிய பாட்டு. தொண்டுக்கென்றே அலைவான், எல்லாம் இதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பாட்டு, இந்த ரெண்டு வரியும் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வரிய இப்ப நான் சொன்னல, நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் நான் ஞான தங்கமே. அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான தங்கமே. அதே போல் அடுத்து வரும், பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு தள்ளி நின்றே சிரிப்பான் ஞான தங்கமே. அவன்தான் தரணியை படைத்தாண்டி ஞான தங்கமே. இந்த ரெண்டையும் பல இடங்கள் எடுத்து பேசுவாங்க. ஆனா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது தெரியுமா? அதுக்கு அடுத்து வரும், தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான் கண்டுகொள்வாய் அவனை ஞான தங்கமே. தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான் கண்டுகொள்வாய் அவனை ஞான தங்கமே. அவன்தான் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே, ஞான தங்கமே. அப்ப எப்படி தொண்டுக்கென்றே அலையக்கூடியவர் நம்முடைய நாயன்மார்கள். நாமெல்லாம் அப்படி இருக்கிறோமா? தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான். அவனை இந்த உலகமே கேலி பண்ணி கொண்டிருக்கும், இந்த ஊரே கேலி பண்ணி கொண்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடியவன் கண்டுகொள்வாய் அவனை. அவனை தெரிஞ்சுக்க முதல்ல. ஏன் தெரியுமா? அவன் கடவுளில் பாதியடி
ஞானத்தங்கமே. தொண்டர்கள் தான் கடவுள். அதனால அவர்களை வணங்கினால் கடவுளையே வணங்குறதாக பெருமான் நமக்கு ஏற்கனவே சொன்னார் இல்லையா, பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் என்று பெருமான் திருவாரூர் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சொன்னதைப் போல இங்க இத்தனை சிறப்புடையதாக இருக்கக்கூடிய இடம். அந்த பாடலை நாம் இந்த ரெண்டையும் எடுத்து அடிக்கடி கையாளுறோம். ஆனால் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த மூன்றாவது. அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டே இருப்பாய் பெண்ணே, படிதி கடை திறவாய். இப்படி தூங்கிட்டு இருக்கிற உன்னுடைய வாசலை திறந்து வெளியே வா. ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான். ஞானம் உலகம், விண் என்பது வானம், பிறவே அறிவறியான் விண்ணுலகும் மண்ணுலகும் இன்னும் இருக்கக்கூடிய உலகமெல்லாம் அறிவதற்கு அறிவனாக இருக்கக்கூடிய பெருமான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி. அப்படியே அரியவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவனுடைய அருட்கோலத்தை நமக்கு காட்டி, அப்படியே நம்மை ஆட்கொண்டு அருளி நம்மையும் ஆட்கொண்டு அருளக்கூடிய அந்த நிலையையும் பார்த்து சீலமும் பாடி அந்த பெருமையையும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான். அப்படி நாங்கெல்லாம் வந்து கூட்டமா நின்று சிவபெருமானுடைய பெருமையை பாடிய பின்னும் நீ உணராமல் இன்னும் உறக்கத்தில் இருக்கிறாயே பெண்ணே, ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். இப்படி நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே ஏலக்குழலி. ஏலமெல்லாம் இன்னும் இருக்கக்கூடிய பூச்சுகளை எல்லாம் உன்னுடைய கூந்தலிலே பூசிக்கொண்டு மிக சுகமாக உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே பெண்ணே என்று அந்த பெண்ணை பார்த்து மற்ற பெண்கள் எல்லாம் பாடுவதாக இப்பாடலை நமக்கு அருளி இருக்கின்றார் மாணிக்கவாசக பெருமான். அடுத்து 6வது பாடல். மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றதும் நானாமே போனதிசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர் புன்வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன். இப்போ தினம் ஒரு குரூப் போய் எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு தான் அப்படி ஆயிப்போச்சு, நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு உங்களை நான் வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொன்னியே. மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றதும் நானாமே போன திசை பகராய். இப்ப எந்த பக்கம் இருக்கிறேனே தெரியலையே. நேற்று எங்க கிட்ட நான் வந்து உங்களை எழுப்புறேன்னு சொன்னையே, இன்னைக்கு இப்படி நானமே இல்லாம எந்த பக்கம் இருக்க, எந்த பக்கம் படுத்திருக்கே தெரியாம இப்படி தூங்கிட்டு இருக்கையே. இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னும் விடியலையா உனக்கு? வானே நிலனே பிறவே அறிவறியான். வானும் நிலனும் சென்ற பாட்டு சொல்லுவா, ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் என்பதை போல இங்கேயும் வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய். இப்படி யாருக்கும் அறியவனாக இருக்கக்கூடிய பெருமான் அவனே வந்து நம்மை ஆட்கொண்டு அருளி அவனுடைய அருளி அந்த பெருமானுடைய திருவடிகளை நாங்கள் பாடிக்கொண்டு வருகிறோமே. நீ இன்னும் உன் வாயிலை திறவாது இருக்கின்றாயே, உன் வாயை திறவாது உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே பெண்ணே. ஊனே உருகாய். இதை கேட்ட உடனே உனக்கு ஊனெல்லாம் உருகி இருக்க வேண்டாமா? உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். உனக்கும் எமக்கும் மற்றும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை இப்படி அவனுடைய திருவடியை எல்லாம் நாங்கள் பாடி வருகின்ற போது உனக்கு உன்னுடைய ஊனெல்லாம் உருக வேண்டாமா? இப்படி நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே என்று, அதுவும் நேற்று வந்து எங்களை எல்லாம் நீயே எழுப்பி விடுவேன் என்று சொன்னாயே, இன்று எந்த திசையிலே இருக்கிறாய் என்று தெரியவில்லையே என்று அந்த பெண்ணை பார்த்து
கேட்பதாக இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கின்றார் மாணிக்க வாசக பெருமான். அடுத்து 7வது பாடல். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உனக்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாடா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். அன்னே அந்த பெண்ணை பார்த்து, இவங்களுக்கெல்லாம் வயதில் மூத்த பெண்ணாகவும் பெருமானிடத்திலே மிகுந்த அன்புடையவளாகவும் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார்கள். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான். பல அமரர்களும் எண்ணுவதற்கு அறியவனாகிய சிவபெருமான் ஒருவன் இருஞ்சீரான். அவன் ஒருவன் இரும் சீரான், சிறப்பு மிக்கவன். சின்னங்கள் கேட்ப, அவனுடைய சின்னங்களை கேட்டாலே சிவனென்றே வாய் திறப்பாய், சிவனென்றே சொல்லிக் கொண்டிருப்பாய். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகுப்பாய். தென்னா என்னா முன்னம்னா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி சொல்லும் போது நாமெல்லாம் சொன்னா திரும்ப சொல்றது இல்லை. ஆனா அந்த பெண் என்ன பண்ணுவானா, தென்னா அப்படின்னு யாராவது சொல்ல ஆரம்பிச்சாங்களாவே அவங்க இப்படிதான் சொல்றாங்கன்னு நினைச்சு உடனே என்ன பண்ணுவாளாம், அப்படியே சிவபெருமானுடைய பெருமையை கேட்டதனால தீசேர் மெழுகுப்பாய், நெருப்புல மெழுகு போட்டா என்ன ஆகும், அப்படியே உருகி போயிடும். அது போல சிவபெருமானுடைய பெருமையை சொல்றாங்களே அப்படின்னு தென்னான் அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே உருகி போய் எந்நாட்டவர்க்கும் இறைவா அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கக்கூடிய பெண்ணே, என்னானை என் அரையன் இன்னமுது என்று எல்லோரும் சொன்னோம். அப்படி சிவபெருமானை எங்கள் பெருமான், என் அரையன் எங்கள் தலைவன், இன்னமுது எங்களுக்கு இன்னமுது என்று எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, வெவ்வேறாய் இப்படி வெவ்வேறாக அவனுடைய பெருமையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே அண்ணே, பின்னே இன்னும் துயிலுதியும் இப்படியெல்லாம் தென்னா என்னாமும் தீசேர் மெழுகுப்பாய் பின்னே. ஆனா இன்னைக்கு என்ன பண்ற நீ, இப்படியெல்லாம் நாங்க சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தும் இன்னும் துயிலுதியும், இன்னும் இதையெல்லாம் கேட்டுட்டு நீ தூங்கிட்டு இருக்கியா? வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால். வன்னெஞ்சர்கள்லாம் எப்பவுமே யாரை எது சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. ஒரு அரக்கனிடத்துல போய் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியுமா? ஒரு தீமை செய்யறவன்கிட்ட போய் அவன் காலில் விழுந்து என்னை விட்டுருங்கண்ணா, நான் உங்களுக்கு எந்த துன்பமுமே செய்யலைங்கண்ணா, விட்டுருங்கண்ணா அப்படின்னா மட்டும் அவன் கேட்கவா போறான்? அவனுடைய இயல்பு என்ன? தீமை செய்வது, யாரையாவது ஒருத்தர் துன்புறுத்தி கொண்டே இருப்பது. வன்னெஞ்ச பேதையர், அப்படி வன்னெஞ்சம் உடையவர்கள் போல நீ இப்படி வாளா கிடத்தியால், என்ன கதறினாலும் கெஞ்சினாலும் கேட்காம அவன் இஷ்டப்படி இருக்கிற மாதிரியே நீ இருக்கிறியா பெண்ணே, என்னே துயிலின் பரிசு. அப்படியா அந்த தூக்கம் முன்ன அப்படி போட்டு அழுத்தி விட்டதா அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார். துயிலின் பரிசுகளோர் எம்பாவாய். அடுத்து 8வது பாடல். கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழியதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியா நண்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய்.
கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும். காலையில் கோழி அப்படிங்கிறது ஆகு பேராங்க சேவலை குறிக்கும். இனம் ஒன்று, அதில் ஆணை சேவல் என்றும் பின்னை கோழி பெடை என்றும் சொல்வார்கள். ஆனால் பொதுவான சொல் கோழி என்பது அந்த காலத்தில் இருந்திருக்கு. அப்படி கோழி சிலம்ப, கோழி சேவல் கூவ, சிலம்பும் குருகெங்கும், குருகு அந்த கோழியினுடைய அந்த கூவை கேட்டு அதுவும் கூவ ஆரம்பிக்கும், கத்த ஆரம்பிக்கும். ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கும், சங்கு எங்கும். அந்த ஏழு இசை ஓசை, அந்த இன்னிசை வாத்தியங்கள்லாம் முழங்குகின்ற போது சங்குகளையும் ஊதிக்கொண்டே வருவார்கள். அப்படியெல்லாம் வந்தும் கூட இன்னும் எழுந்திருக்கலையா? கேளில் பரஞ்சோதி, குற்றமற்ற பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய பெருமான் கேளில் பரங்கருணை, அவன் குற்றமில்லாத பெரும் கருணையை உடையவன். கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, அவனுடைய குற்றமற்ற பெருமைகளை எல்லாம் நாங்கள் பாடிட்டே வந்தோமோ, அதெல்லாம் கேட்கலையா நீ? கோழி சிலம்பியதை கேட்கல நீ, கோழி கூவுனதையும் கேட்கல, அதற்கடுத்து குறுக்குகள் சத்தமிட்டதையும் நீ கேட்கல, ஏழிசை எழும்பியதையும் நீ கேட்கல, அடுத்து சங்கு ஊதியதையும் நீ கேட்கல, அடுத்து சிவபெருமானுடைய பெருமைகளை, அவனுடைய கருணையை, அவனுடைய பண்புகளை எல்லாம் நாங்கள் சொல்லியும் பாடியும் நீ கேட்கலையே. வாழி இது என்ன உறக்கமோ, அப்பா உறக்கம் என்ன உன்னை இப்படி ஆட்டி படைக்கிறதா என்று கேட்டு, வாய் திறவாய் பேசு, வாய் திறவாய், ஆழியா நன்குடைமை ஆமாறும் இவ்வாறோ. சிவபெருமான் மேல் நீ கொண்ட அன்பு தரித்தானா? ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஊழி காலத்தே தனி ஒருவனாக எல்லாவற்றையும் அழித்து விட்டு தான் மட்டுமே இருக்கக்கூடிய பெருமானை, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். உமையம்மை இடப்பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய பெருமானை நீ இப்படி பாடாமல் நிற்கிறாயே, வா வழிபாட்டுக்கு எழுந்து வா, நீராடி நாம் பெருமானை வழிபாடு செய்வோம் என்று அந்த பெண்கள் ஒவ்வொருவரையாக எழுப்பிக் கொண்டே வருகிறார்கள். அடுத்த பாடல் 9வது பாடல். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் வேர்த்தும பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே, தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவகையே, எமக்கெங்கோன் நல்குதியே என்ன குறையும் இலோ மேலோர் எம்பாவாய். இந்த பாட்டில் பெருமானிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க இந்த பெண்கள் எல்லாம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, இருக்கிறதுலையே பழமையான பொருள் எது, பழமையானது எது அப்படின்னு சொன்னால் அது இறைவன். நமக்கு பதி பசு பாசம் முப்பொருளும் அனாதியே உள்ளது. அதில் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, எல்லாவற்றிற்கும் பழமையாக இருக்கக்கூடிய பெருமானே, அதனால அப்படியே இருந்துருவாங்க. பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பற்றியனே, பின்னால என்னவெல்லாம் புதுமையாக இருக்கின்றதோ அதற்கும் புதுமையாக, அதற்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னையே நாங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், உன்னுடைய அடியாராக இருக்கின்றோம். நாங்கள் உன் அடியார் தாழ் பணிவோம், உன்னுடைய அடியார்களை மட்டுமே நாங்கள் வணங்குவோம். ஆங்கவர்க்கே பாங்காவோம், அவர்களுக்கே நாங்கள் பணிவிடுவோம். அன்னவரே எம் கணவராவார், சிவனடியார்கள் தான் எங்களுக்கு கணவராக வரணும், வேற யாரும் வந்துடக்கூடாது பெருமானே. ஏன்னா வந்தால் நாங்கள் இந்த வழிபாடுகளை எல்லாம் ஒழுங்காக செய்ய முடியாது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு வழிபாடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ 2 பேரும் ஒத்த கருத்துடையவராக இருந்தால்தான் அந்த வழிபாட்டை
செய்ய முடியும். ஏன்னா குடும்பம் என்பது அந்த இரட்டை மாடுகள் கூட்டப்பட்டவன் ஒன்று இந்த பக்கம் இழுத்து ஒன்று இந்த பக்கம் இழுத்தா எங்கேயும் போக முடியாது. அப்போ என்ன செய்யணும்? ஒரு பெண் நான் எப்பொழுதும் சிவ வழிபாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த பெண் என்ன செய்யணுமா? ஒரு சிவனடியாரை சிவ வழிபாட்டிலே இருப்பவரைத்தான் திருமணம் செய்து கொள்ளணும். அப்படி இல்லைன்னா அங்கே போன உடனே என்ன ஆகும்? எல்லா விதமான மாற்றங்களும், இந்த வழிபாட்டுக்கு போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு அங்கிருந்து உத்தரவுகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். அதனால என்ன செய்யணுமா? அன்னவரே எம் கணவராவார், சிவனடியார்களே எங்களுக்கு கணவராக வர வேண்டும். அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவர் என்ன பணி சொல்றாரோ அதை நாங்கள் அப்படியே செய்வோம். இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குது ஏல். இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பெருமானே, இந்த வரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன குறையும் இளோமேலோர் எம்பாவாய். எங்களுக்கு வேற எந்த குறையும் இல்லை சாமி. நாங்கள் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல கணவர். அதனால பாவை நோன்பினுடைய முதன்மையான விஷயமே கன்னி பெண்கள் சிறந்த கணவன் வேண்டும் என்பதற்காக வழிபாடு செய்கிறது தான். அதில் எங்களுக்கு சிவனடியாரை கணவராக கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது பெருமானே. அதனால நாங்கள் குறையில்லாமல் வாழ்வதற்காக எங்களுக்கு ஒரு சிவனடியாரை கணவனாக கொடுக்க வேண்டும் பெருமானே என்று சிவபெருமானிடத்திலே அந்த பெண்கள் எல்லாம் கூடி விண்ணப்பிக்கின்றார்கள். அடுத்த 10வது பாடல். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமல போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே வேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகால் ஏதவனூரேதவன் பேர் ஆருற்றாராயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். பாதாளம் ஏழிலும் கீழ் சொற்கழிவு பாதமலர். பாதாளத்தை தாண்டி இருக்கு பெருமானுடைய திருவடி. அதனாலதான் திருமால் தேடி காண முடியல. அதையும் தாண்டி கீழே போய் எவ்வளவு தூரம் போகுமோ போய்கொண்டே இருக்கின்றது. போதார் புனை முடிவும் எல்லா பொருள் முடிவே. அப்படி அவனுடைய திருமுடி வானலாக இருக்கின்றது. அதையும் பிரம்மனால் காண முடியாத அந்த பொருள் முடிவாக இருக்கக்கூடிய திருமுடி. பேதை ஒருபால் உமையம்மை ஒரு பாகத்தை உடையவன் திருமேனி ஒன்றன். அவன் இந்த திருமேனில் எப்படித்தான் இருப்பான் என்று சொல்ல முடியாது. வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன். வேதங்களும் விண்ணோர்களும் இந்த மண்ணுலகத்தில் இருப்பவர்களும் துதித்தாலும் அவர்களுக்கெல்லாம் காண முடியாதவன். ஆனாலும் அவன் எப்படிப்பட்டவன்? நமக்கு தோழன். தொண்டருளன், தொண்டர்களிடத்திலே எப்போதும் இருக்கக்கூடியவன். கோதில் குலத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகால். கோயிலேயே எப்போதும் இருந்து பணி செய்யக்கூடிய அந்த திருக்கோயில் பணிப்பெண்களே ஏதவன் ஊர், எது அவனுடைய ஊர், ஏதவன் பேர், எது அவனுடைய பெயர், ஆர் உற்றார் ஆர் அயலார், அவனுக்கு யார் உறவினர், யார் அவனுக்கு பகைவர், ஏதவனை பாடும் பரிசு, எப்படி அவனை பாட பரிசு, இதெல்லாம் சொல்லுங்கள் என்று சொல்லி அங்கே அந்த கோயில் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய கோயில் வாழ் பெண்டிர்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கின்றார் மாணிக்கவாசக பெருமான். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் புடைந்துன் கழல் வாடி ஐயா வழி அடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் செய்யாதன் நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயானி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின்
உய்வார்கள் உய்யும் வகை எல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமை ஏலோரெம்பாவாய். மொய்யா தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன, ஒரு பொய்கையில போய் புக்கு முகேர் என்ன அப்படியே மேல இருந்து குதிச்ச உடனே அந்த முகேர்னு ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தம் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி. அப்ப பெருமானை நினைந்து நீராடணுமா. அப்படி நீராட போகக்கூடிய பெண்கள் அந்த பொய்கையில குதித்து நீச்சல் அடித்து அப்படி கையால நீரை இப்படி தள்ளும் போதெல்லாம் பெருமானுடைய புகழை பாடி உடைந்து உன் கடல் பாடி பெருமானுடைய திருவடி பெருமையை பாடி ஐயா வழி அடியோம் வாழ்ந்தோம் தான். வழி அடிமையாக வரக்கூடிய நாங்கள் பெருமானே நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்தோம் தான். ஆரழல் போல் செய்யா நெருப்பு போன்று இருக்கக்கூடிய பெருமானே திருமேனி உடையவனே வெந்நீராடி வெந்நீர் தூய வெந்நீர் பூசி இருக்கக்கூடிய பெருமானே செல்வ பெருமானே சிறுமருங்குள் மையார் தடங்கள் மடந்தை மணவாளா உமையம்மை இடப்பாகத்தில் கொண்டிருக்கக்கூடிய உமையம்மையினுடைய கணவனாக வீற்றிருக்கக்கூடிய பெருமானே மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகை எல்லாம் உய்ந்தொழிந்தோம். பெருமானே நீ எங்களை ஆட்கொண்டு எல்லோருக்கும் உய்யும் வகை அருளியதைப் போலவே நாங்களும் உய்ந்து வருகின்றோம். எய்யாமல் காப்பாயமை, அங்கிருந்து நாங்கள் திரும்ப கீழான நிலைக்கு வாராமல் எங்களை காப்பாய் பெருமானே என்று இந்த 11வது பாடல்ல அந்த பெண்கள் எல்லாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கின்றார்கள் என்று மாணிக்கவாசக பெருமான் இங்கே நமக்கு பாடி அருளுகின்றார். அடுத்து 12வது பாடல். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வாலும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வந்தார்ப்ப ஊத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோரெம்பாவாய். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன். இந்த பிறவி துயர்கட நாம் தீர்த்தமாடணும். தீர்த்தமாடுதல் அப்படிங்கிறது புண்ணிய நதிகளிலெல்லாம் சென்று நாம தீர்த்தமாடுகின்ற போது நம்ம என்ன நினைந்து தீர்த்தமாடணும் அப்படின்னு சொன்னா இந்த பாவங்கள் எல்லாம் நீங்கி இந்த பிறவி நீங்கணுமா. ஆர்த்த பிறவி துயர்கட, நமக்கு இந்த பிறவி நீங்க வேண்டும் என்கின்ற அந்த துயரம் கெடும்படியாக, பிறவி துயர் கெடும்படியாக இந்த துயரம் நீங்க வேண்டும், மீண்டும் பிறவாத நிலை வேண்டும் பெருமானே என்று அந்த தீர்த்தத்தில் ஆடும். ஆர்த்து ஆடும் தீர்த்தன், அப்படிப்பட்ட தீர்த்தமாக இருக்கக்கூடிய பெருமான். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன்? தீர்த்தம் அப்படிங்கிறனால குளிர்ச்சியோடு இருக்கான். ஆனால் அவனே எப்படிப்பட்டவன்? தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். கையிலே தீயை ஏந்தி கொண்டு தில்லை சிற்றம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய கூத்தன். இவ்வானும் குவலயமும் எல்லோமும், இந்த வானுலகம் பூவுலகம் இது எல்லாவற்றையும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, அந்த உலகங்களை சூட்சும நிலையில இருந்து திரும்ப தூள நிலைக்கு கொண்டு வந்து படைத்து காத்து, அதை சிறிது காலம் அப்படியே இருக்கும்படி காத்து, கறந்தும், காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, கறந்ததுன்னா திரும்ப தன்னிடத்திலே ஒடுக்கிக் கொள்வது, அப்படி எல்லாம் விளையாடி இருக்கக்கூடிய பெருமான். அப்படிப்பட்ட பெருமானை வார்த்தையும் பேசி அவனுடைய பெருமையெல்லாம் பேசி
வளை சிலம்ப, இந்த வளையல்கள் எல்லாம் ஒழித்து மகிழும்படியாக அவனுடைய பெருமையை ஆடி பாடி சொல்லி, வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய, அந்த மணிமேகலைகள் எல்லாம் அசைந்து அரவம் செய்ய, அணிகுழல் மேல் வண்டு ஆர்ப்ப, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய மலர்கள்ல இருந்து வண்டுகள் எல்லாம் உருண்டு பறக்க, பூத்திகளும் பொய்கை குடைந்து, அந்த பொய்கையில் நுழைந்து இந்த வண்டுகள் எல்லாம் அச்சப்பட்டு ஓடும்படியாகவும், அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் ஓசை எழுப்பும்படியாகவும் வேகமாக நீச்சல் அடித்து, அப்படி அடிக்கின்ற போது உடையான் பொற்பாதம், அந்த பொய்கையை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி அந்த சிவபெருமானுடைய திருவடி பெருமையை சொல்லி சொல்லி, இரும் சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய், பொய்கையிலே நாம் நீராடுவோமாக என்று சொல்லி இந்த 12வது பாடல்ல நமக்கு அருளி இருக்கின்றார்கள். அடுத்து 13வது பாடல். பைங்குவலை கார்மலரால் சிங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். பைங்குவளை கார்மலரால், பொய்கை எப்படி இருக்கா, குவளை மலர்கள் நிரம்பி இருக்கு. செங்கமல பைம்புவதால், செங்கமலங்கள் தாமரை எல்லாம் பூத்திருக்கு. அங்கே குருகுகள் இருக்கின்றன. பின்னும் அரவத்தால் அம்புகள் அரவம் எல்லாம் இருக்கின்றன. தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால், தங்களுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கிக் கொள்வதற்காக, முன்ன சொன்னார் இல்லையா, ஆர்த்த பிறவி துயர்கட, அதுபோல தங்களுடைய வினைகள் கெட வந்து நீராடுவோர் வருவதனால் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடுவில், தீர்த்தம் இருந்தாலே அது சிவபெருமானும் உமையம்மையும் இருப்பதாக அதை பாவித்து அந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து ஆர்ப்ப, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய வளையல்கள் கால் சிலம்புகள் எல்லாம் ஒலிக்கும்படியாக கையையும் காலையும் ஆட்டி அங்கே அந்த புனலிலே நீராடுகிறார்கள். அப்படி நீச்சல் அடித்து நீராடுகின்றார்கள். கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க, அங்கே மகிழ்ச்சியால் பொங்க குடையும் புனல் பொங்க, அங்கே அவர்கள் எல்லாம் குடைந்ததனால் அந்த புனலும் அப்படியே பொங்கி மேலே எழுகின்றது. அப்படி பங்கைய பூம்புணல் பாய்ந்து, இந்த தாமரை விற்றிருக்கக்கூடிய அந்த தடாகத்திலே பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய், நீராட வேண்டும் என்று சொல்லி இந்த 13வது பாடலோட நாம் இன்றைய திருவாசக சிந்தனையை நிறைவு செய்து கொள்ளலாம். அன்பர்கள் ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது வேறு ஏதாவது கேட்க வேண்டியது இருந்தால் இன்னும் ஒரு 15-20 நிமிடங்களை அதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம்.